36வது கத்தியபாகம். யஹ து இஹ வா ஆட்யாபிமதிஹி அஹங்கிருதிஹி திர்ய பிரேட்சணஹ சர்வதஹ அபிவிசங்கி அர்த்தநாச சிந்தையா பரிசுஷ்யமான ஹிருதயவதனஹ நிர்வ்ருதிம் அனவகதஹ கிரஹ இவ அர்த்தம் அபிரட்சதி சஹச அபிப்ரேத்ய தத் உத்பாதனஹ உத்கர்ஷணஹ संरक्षणः शमलग्रहः सूजीमुखे नरगे निपतति यत्रः वित्तग्रहं पावपुरुषं धर्मराजपुरुषा वायगाः इव सर्वतः अङ्गेषु सूत्रैः परिवयन्ति. यस्तिह वा आढ्याम् आड्याभिमदिरहङ्कृतिस्तिर्यप्रेक्षणः सर्वतोऽभिविशङ्गी अर्थनाशचिन्तया परिशुष्यमाण हृदयवदनो निर्वृतिं मनवगतो ग्रह इव अर्थमभिरक्षति सह च अभिप्रेत्य तत् उत्पादनोत्कर्षण संरक्षण शमलग्रह सूजीमुखे नरगे निपतति यत्रः वित्त ग्रहं पापपुरुषं धर्मराजपुरुषा वायगाः इव सर्वतो अङ्गेषु सूत्रैः परिवयन्ति. எனக்கு நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற அகங்காரம், எல்லாரையும் சந்தேகப்படுற சுபாவம், ആർക്കും ഒന്നും കൊടുക്കാത്ത കഞ്ചത്തനം, தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்களால துக்கிச்சுண்டு வாழ்ந்துண்டு பணத்தை குவிச்சு சேர்த்தி வைக்கிறதுக்கு மட்டுமே வாழ்ந்துண்டு இருக்கிறவன், ஆருக்கும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்கிறவன் சூஜிமுகம் அப்படிங்கிற நரகத்துல போய் பதிக்கிறான். யமகிங்கரர்கள் அவனை ஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாம் தைக்கிற துன்னல் வேலை பண்ணுறவன் எப்படி தைக்கிறானோ அதே மாதிரி சூஜியால தொலைச்சு துண்ணி கட்டுறான். யமபடர்கள் இப்படி இருக்கிற இந்த பூமியில வாழ்ந்தவனோடு அந்த யாதனா சரீரத்தை ஊசியால துண்ணி கூட்டி கட்டுறான். யஹாதோ இஹவா ஆட்யாபிமதிஹி, நான் பெரிய பணக்காரனாக்கும் அப்படிங்கிற அகங்காரம், அட்யனாக்கும் அப்படிங்கிற பாவம், அகங்கிருதிகி தலக்கணம், திரியப்பிரட்சணஹா எல்லாரையும் ரொம்ப துச்சமாயிட்டு பார்க்கிற நேர்பார்வை அல்லாத கோண திருஷ்டி, സർവതഹ എല്ലാരെയും അഭിവിശങ്കി സന്ദേഹപ്പെട്ടിട്ട് അർത്ഥനാശ ചിന്തയാ ധനനാശ ചിന്തയാല് പരിശുഷ്യമാണ്. കൂട്ടിവെച്ച സമ്പാദ്യമെല്ലാം தொலைஞ்சு போயிடுமோ அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு நொந்து போன மனசோடு கூடிட்டு ஹிருதய அப்படி இருக்கிற மனசும் வதனஹா முகവും நிர்விருதிம் திருப்தி அப்படிங்கிறத அனவகதா அடையாத்த கிரகா இவ காவல் நிற்கிறவன மாதிரி. அர்த்தம் அப்படின்னா சம்பாத்தியம், அபிரட்சதி அப்படின்னா காப்பாத்துறது. அர்த்தம் அபிரட்சதி சஹச்ச அபி அப்படி இருக்கிற சொத்துக்களை காப்பாத்தி பாதுகாக்கிறவன் கூடியும் அடுத்தவாளுக்கு ஒன்றும் கொடுக்காக்கி செல்ஃபிஷ் ஆயிட்டு நான் தனவானாக்கும் என்னை விட பெரியவன் இந்த உலகத்தில் ஆருமில்லை இப்படின்னு எல்லாம் தலக்கணத்தோடு கூடி இருக்கிறவன் கூடியும் பிரேத்யா இறந்து போனதுக்கு அப்புறம் தது அப்படிங்கிறது இங்க தனம், அவனோடு அந்த தனத்தை
உத்பாதனஹ உண்டாக்கிறதுக்கான, உத்கர்ஷணஹ வர்த்திப்பிக்கிறதுக்கான, சம்ரட்சணஹ பாதுகாக்கிறதுக்கான முயற்சி. சமலகிரஹாக அப்படி இருக்கிற பாபங்களை செய்யற நிதிகாக்கும் பூதமாயிட்டு இருக்கிற அவனை சூஜிமுகே, சூஜிமுகம் அப்படிங்கிற நரகே நரகத்துல நிபததி அவன் போய் பதிக்கிறான். எத்ரா அந்த சூஜிமுகத்துல. ஹ கஷ்டம்தான், என்னவாக்கும் அவன் அனுபவிக்கிறான்? வித்தகிரகம் தனத்தை சூட்சிச்சு பாப புருஷம் பாபாத்மாவான அவனை தர்மராஜ புருஷாக யமபடர்களோடு யமனோடு படர்கள் வாயகாக வஸ்திரத்தை நூலால தைக்கிறவாள மாதிரி, வாயகாக இவ ஊசியால வஸ்திரத்தை தைக்கிற மாதிரி, சர்வதா எல்லா இடத்திலையும், அங்கேஷு சரீரத்துல, சூத்ரேஷு நூலால, பரிவயந்தி துன்னிக்கற்ற. 37வது கத்திய பாகம். ஏவம் விதாக நரகாஹ யமாலயே யம ஆலயே சந்தி சதசஹ சஹஸ்ரஹ சஹஸ்ரசஹ தேஷு சர்வேஷு ஜ சர்வ ஏவ அதர்மவர்த்தினஹ யே கேஜித் இஹ உதித அனுதிதாக அவனீபதே பர்யாயேன விசந்தி ததா ஏவ தர்ம அனுவர்த்தினா இதரத்ர இஹது புனர்பவேத உபயசேஷாப்யாம் நிவிசந்தே. ஏவம் விதா நரகாயமாலயே சந்தி சதசஹ சஹஸ்ரசஸ்தேஷு சர்வேஷு ச சர்வ ஏவா தர்மவர்த்தினோ யே கேஜிதிஹ உதிதானுதிதாश्च அவனீபதே பர்யாயேன விசந்தே ததா ஏவ தர்மானுவர்த்தின இதரத்ர இஹது புனர்பவேத உபய சேஷாப்யாம் நிவிசந்தே. அவனீபதே அப்படின்னு ஸ்ரீ சுகபிரம்மர்ஷி பரீட்சித்த கூப்பிட்டு சொல்றார். அவனீபதே அப்படின்னா இந்த பூமியை ஃபுல்லா பரிபாலனம் பண்றவரே, சக்கரவர்த்தியாயிருக்கிற பரீட்சித்தே, ஒரு ராஜ்யத்தை ஆட்சி பண்றவராக்கும் ராஜா. அவனீபதே அப்படின்னா பூமியை ஃபுல்லா பரிபாலனம் பண்றவர் அப்படின்னா எல்லா ராஜ்யங்களுக்கும் அதிபதியாயிருக்கிறவர். எல்லா ராஜ்யங்களுக்கும் அதிபதி அப்படின்னாக்கா ராஜாக்களோடெல்லாம் ராஜா, சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தியாயிருக்கிற பரீட்சித்தே அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் சொல்றார். இப்ப நான் சொல்லி தந்தா மாதிரி நிறைய நிறைய நரகங்கள் யமலோகத்துல இருக்கு. அதர்மமாயி வாழறவாளுக்காக்கும் இந்த நரகங்கள் எல்லாம் உள்ளது. தர்ம நிஷ்டையோடு கூடி வாழறவாளுக்கு நரகங்கள் அல்லாத சொர்க்கம் கிடைக்கும். நரகலோகங்கள் இருக்கு அப்படிங்கிறதையாக்குமே நான் சொன்னேன். 28 முக்கியமான நரகங்களை நான் சொல்லி தந்தேன். அதெல்லாம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறத அதர்மம் செஞ்சவாளுக்கு உள்ளதாக்கும் நரகங்கள். பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறத அதர்மம் செய்யாதக்கு தர்ம நிஷ்டர்களாயிட்டு வாழறவாளுக்கு சொர்க்கங்களில புண்ணியலோகங்களில எத்திப்படுறதுக்கு சாதிக்கும். இப்படி பாபம் செஞ்சவாளும் புண்ணியம் செஞ்சவாளும் அவாவாளோடு தர்ம அதர்மங்களோடு பலன்களை அனுபவிக்கிறதுக்கு பரலோகத்துக்கு போறா. அதுக்கப்புறமா அவளோடு புண்ணியபாபங்கள் அனுபவிச்சு கழிஞ்சானா மறுபடியும் பேலன்ஸ் அவளுக்கு என்னவாதும் அனுபவிக்கிறதுக்கு உண்டு அப்படின்னாக்கா அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கே மறுபடியும் வந்து ஜனிக்கிறா அப்படின்னு ஸ்ரீ சுக
பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். அவனீபதே சக்கரவர்த்தியான பரீட்சித்தே ஏவம் இந்த மாதிரி விதாகா நிறைய டைப்ல நரகாகா நரகங்கள் யம ஆலயே யமலோகத்துல சதசஹா 100 கணக்குக்கு இருக்கு, சஹஸ்ரசஹா 1000 கணக்குக்கு இருக்கு. தேஷு அதுல நம்ம இப்ப பார்த்த நரகங்களில சர்வேஷு எல்லாம், சர்வேஷுஜ எல்லாமுமே எல்லாவும், സർവ ഏവ എല്ലാരുമേ അധർമ്മവർത്തിനഹ അധർമ്മം ചെഞ്ചവാളുക്ക് ഏതൊരു നരകമാക്കുമോ കേജിത് ഇருக்கு ചിലത് ഇഹ ഇങ്ക ഉദിത ചൊല്ലപ്പെട്ടതും അനുദിതാഹാച ചൊല്ലപ്പെടാത്തതുமான നരകങ്ങളിൽ അവ പ്രവേശനം പண்றா. പര്യായേണ നരകസ്ഥാനങ്ങൾക്ക് വിശന്തി പ്രവേശനം ചെയ്യറാ. തഥാ അതേമാതിരി ഏവ അതേമാതിരിയേതാൻ ധർമ്മ അനുവർത്തിനഹ ധർമ്മമാർഗത്തിലെ വാഴറവാൾക്ക് ഇതരത്ര നരകങ്ങളോട് ഓപ്പോസിറ്റ് ഭാഗமான സ്വർഗം கிடைக்கும். ഇഹ ഇങ്ക തു ആകട്ടും പുനർഭവേദ മറുപടിയും പുനർജനിച്ച് മരിച്ച് മറുപടിയും ജനിച്ച് மரிச்சு, அதாவது புனரபிஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸோடு கூடிட்டு அவ வாழறா. இங்கேருந்து மரிச்சு போயிட்டு அவளோட ஜீவாத்மாக்களுக்கு அவளோட கர்மவினைக்கு தகுந்த மாதிரி நரகமோ புண்ணியமோ சொர்க்கமோ நரகமோ எல்லாம் கிடைக்கிறது. பேலன்ஸ் இருக்கிற வாழ்க்கையை வாழறதுக்காயிட்டு சேஷாபியாம் மிச்சம் இருக்கிற பலத்தோடு கூடிட்டு மறுபடியும் நிவிசந்தி இந்த உலகத்திலேயே வந்து பரப்பா. நல்லது செஞ்சானா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றா ஸ்ரீ சுகபிரமர்ஷி. பாபகர்மங்கள் செஞ்சவாளுக்கு அவ செஞ்சு கூட்டின கர்ம பலங்களுக்கு தகுந்த மாதிரி நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சொர்க்கத்துல துக்கங்கள் இல்லாத ஸ்தானத்துல பல பல ஸ்தானங்களிலையும் பிரவேசிக்கிறதுக்கு சாதிக்கும். இஹாது இந்த பூமியிலாகட்டும், இகலோகத்திலேருந்து பரலோகத்துக்கு போனவா மிச்சமீதி கர்மவினைகளோடு கூடினவாளாக்கும் இந்த பூமியில இருக்கா. உபயசேஷாபியாம் சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் பரலோகத்தில் இருக்கிற அனுபவங்களை அனுபவிச்சு மிச்ச கர்ம பலத்தோடு கூடிட்டு இந்த பூமியில வந்து பிறப்பா. பாப பேலன்ஸ் இருக்கிறவாளும் புண்ணிய பேலன்ஸ் இருக்கிறவாளும் 2 விதத்துல இருக்கிற கர்மங்களால இந்த பூமியில மனுஷாலாயிட்டு பிறந்து சுக துக்கங்கள் கூடி சேர்ந்த வாழ்க்கைய வாழறா. நரகம் சொர்க்கம் இதெல்லாம் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். முப்பத்தி 8வது கத்திய பாகம் நிவர்த்தி லட்சண மார்கः ஆதௌ ஏவ வியாக்கியாதः ஏதாவான் ஏவ அண்டகோஷः யஹ சதுர்தசதா புராணேஷு விகல்பித உபகீயதே யது தது பகவதः நாராயணஸ்ய சாட்சாத் மகாபுருஷஸ்ய ஸ்தவிஷ்டம் ரூபம் ஆத்மமாயா குணமயம் அனுவர்ணிதம் ஆத்ருதः படதி ஸ்ருணோதி ஸ்ராவயதி சஹ உபகேயம் பகவதः பரமாத்மனः அக்ராஹ்யம் அபி ஸ்ரத்தா பக்தி விசுத்த புத்திஹி வேதா. நிவர்த்திலட்சண மார்க ஆதாவேவ வியாக்கியாதः ஏதாவானேவ அண்டகோஷோ யச்சதுர்தசதா புராணேஷு விகல்பித உபகீயதே.
യത്തത് ഭഗവതോ നാരായണസ്യ സാക്ഷാൻ മഹാപുരുഷസ്യ സ്തവിഷ്ടം രൂപം ആത്മമായാ ഗുണമയം അനുവർണിതമാതൃത പഠതി ശൃണോതി ശ്രാവയതി സ ഉപഗേയം ഭഗവത പരമാത്മനോ ഗ്രാഹ്യമപി ശ്രദ്ധാഭക്തി വിശുദ്ധ ബുദ്ധേർവേദ. புனர்ஜென்மம் இல்லாம பண்ற நிவர்த்தி மார்க்கத்தை சம்பந்திச்சு நான் நன்னா உனக்கு டீட்டெயிலா சொல்லி தந்திருக்கேன். 14 லோகங்களோடு கூடிட்டு பகவானால உண்டாக்கப்பட்ட பிரம்மாண்டத்தோடு ஸ்தூல ரூபம், திரிகுணங்கள் இன்க்ளூடாயிருக்கிற மாயையோடு கூடின ஸ்தூல ரூபம் இந்த மாதிரியாக்கும். இதை ஆராக்குமோ பக்தியோடு கூடிட்டு பாராயணம் செய்யவோ கேட்கவோ அடுத்த வாழை கேட்க வைக்கிறவோ செய்யறது. அப்படி இருக்கிற அந்த மனுஷன் பரிசுத்த ஹிருதயத்தோடு கூடினவனாயிட்டு வேதத்தில் சொல்லப்பட்ட பகவானோடு சச்சித் ஆனந்த ரூபத்தை பிராபிக்கிறான் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார். நரகம், சொர்க்கம், மனுஷலோகம் இதுலேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கு நிவர்த்தி லட்சண மார்க்கா, முக்தி மார்க்கங்கள் ஆதவு ஏவ முதல்லையே நான் வியாக்கியாதா എന്നാല വർണ്ണിക്കപ്പെട്ടത് ഏതാവാനേവ ഇത്രയുമേ താൻ അണ്ടകോശ ഒരു ബ്രഹ്മാண்டம் அப்படிங்கிறது யஹா இந்த பிரம்மாண்டம் சதுர்தசதா 14 லோகங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கிறதாக்கும். 14 லோகங்களோடு கூடினதாக்கும். பூமி, பூமிக்கு கீழே 7 பாதாள லோகம், பூமிக்கு மேல 6 பரலோகம். இப்படி இதெல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த பிரம்மாண்டம். புராணேஷு புராணங்களில விகல்பிதா சங்கல்பம் செஞ்சு உபகீயதே நன்னா சொல்லப்பட்டிருக்குதெல்லாம். எது அது தது அது அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது பகவதா நாராயணஸ்ய பகவான் நாராயணனோடு சாட்சாத் பகவான் நாராயணனோடு மகாபுருஷஸ்ய மகாபுருஷனோடு ஸ்தவிஷ்டம் ஸ்தூலமான ரூபம் ரூபமாக்கும். ஆத்மமாயா குணமயம் பகவானோடதேயான ஆத்மமாயால உண்டான திரிகுணமயமான பிரகிருதி ரூபமாக்கும். அந்த ரூபத்தை அனுவர்ணிதம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு வர்ணிச்சு ആദൃതഃ റെസ്പെക്ട്ഫുൾ ആയിട്ട് പഠതി ഇത പഠിച്ച് ശൃണോതി കാതു കൊടുത്ത് കേട്ട് ശ്രാവയതി അടുത്ത വാളെ കേൾക്ക വെച്ച് அப்படி സഹ ആരാക്കുമോ ചെയ്യറാ ഉപഗേയം കീർത്തിക്കർക്ക് യോഗ്യமான ഭഗവതഃ ഭഗവാനോട് அந்த பரமாத்மனஹ பரம்பொருளான பகவானோடு அக்ராஹ்யம் அவ்யக்தமாக்கும் இருந்தா கூடியும் அதாக்குமங்க அபி அக்ராஹ்யம் அபி അവ്യക്തമാനതാക്കുന്ന കൂടിയും ശ്രദ്ധാഭക്തി ശ്രദ്ധയോടും അതാണത് നമ്പിക്കയോടും ഭക്തിയോടും കൂടിയിട്ട് വിശുദ്ധ ബുദ്ധി തൂയ്മயான ഹൃദയത്തോடு கூடிட்டு வேத பகவானை தெரிஞ்சுண்டானா மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். 14 லோகங்கள் அப்படிங்கிறது பூமி, பூமிக்கு கீழே 7 அதோலோகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற அதோலோகங்களாக்கும் அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம். பூமிக்கு மேல இருக்கிற ஊர்துவலோகங்கள் 6. பூமி, புவர்லோகம், சொர்லோகம், ஜனலோகம், மகர்லோகம், தபலோகம், சத்தியலோகம் இப்படி இருக்கிற லோகங்கள். இப்படி எல்லாம் இருக்கிற எல்லா லோகங்களும் கூடி சேர்ந்த ஸ்தூல ரூபமான பகவானோடு வர்ணனைய ஆராக்குமோ படிக்கிறா, ஆராக்குமோ காது கொடுத்து கேட்கறா, ஆராக்குமோ அடுத்த வாளுக்கு கேட்க வைக்கிறா
இவாளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்மை பவிக்கும். அப்படி செய்யறவாளோடு ஹிருதயம் தூய்மையாயிட்டு அந்த ஹிருதயத்துல அவளுக்கு சச்சித் ஆனந்த ஸ்வரூபனை தரிசிக்கிறதுக்கான அந்த பாக்கியம் கிடைக்கும். 39வது ஸ்லோகம். 39, 40 இது ரெண்டும் ஸ்லோகங்களாக்கும் இந்த அத்தியாயத்தில். 39வது ஸ்லோகம் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு உபதேசிச்சுட்டு இருக்கிறதையாக்குமே பார்க்குறோம். ஸ்ருத்வா ஸ்தூலம் யதா சூக்ஷ்மம் ரூபம் பகவதஹ யதிஹி ஸ்தூலே நிர்ஜிதம் ஆத்மானம் சனைஹி சூக்ஷ்மம் தியா அனயேத் இதி. ஸ்ருத்வா ஸ்தூலம் யதா சூக்ஷ்மம் ரூபம் பகவதோ யதி ஸ்தூலே நிர்ஜிதமாத்மானம் சனை சூக்ஷ்மம் தியானயேதிதி. இப்படி எல்லாம் இருக்கிற பகவானோடு ஸ்தூல சூக்ஷ்ம ரூபங்கள் நன்னா மனசுல ஸ்வீகரிச்சு ஸ்தூலத்துல பகவானோட ஸ்தூல ரூபத்துல முதல்ல நம்பிக்கையோடு கூடிட்டு கவனத்தோடு கூடிட்டு அப்படி தியானிச்சு அதுக்கப்புறமா அந்த ஸ்தூல ரூபத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம ரூபத்தை தியானிக்கணும் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு உபதேசிக்கிறார். ஸ்தூலம் அப்படிங்கிறது பகவானோடு அந்த பரம்பொருளோடு ஸ்தூல ரூப வர்ணனை அப்படிங்கிறது யதா ஸ்ருத்வா நன்னா கேட்டுட்டு சூக்ஷ்மம் பகவானோட சூக்ஷ்ம வர்ணனை யதா ஸ்ருத்வா எப்படி கேட்டானா நன்னா புரியுமோ அந்த மாதிரி கேட்டுட்டு அதாக்கும் இங்க யதா ஸ்ருத்வா அப்படின்னு சொன்னது. யதிஹி மோட்சம் அப்படிங்கிறது லட்சியஸ்தானமாயிட்டு நினைச்சு பிரயத்னிக்கிற ஜீவாத்மா அந்த யோகி நிர்ஜிதம் திருடமாயிட்டு உரைச்ச ஆத்மானம் ஹிருதயத்தோடு கூடிட்டு இருக்கிற அந்த யோகி சனைஹி மெல்ல மெல்ல தியா சூக்ஷ்ம புத்தியால சூக்ஷ்மம் அவ்யக்தமாயிருக்கிற இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாத அந்த பரம்பொருளுக்கு அனையேது மனச உயர்த்திண்டு போனாம் இது இப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொன்னார். இப்படி ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொன்னார் அப்படின்னு சூதன் நைமிஷாரண்யத்தில் இருக்கிற சௌனகாதிகளுக்கு உபதேசிச்சார் அப்படின்னும் இங்க இதி அப்படிங்கிறதுனோட அர்த்தத்தை எடுத்துக்கிறதுக்கு சாதிக்கும். சௌனகாதிகளுக்கு சூதனாக்குமே பாகவதத்தை நைமிஷாரண்யத்தில் வர்ணிச்சுருக்கார். அந்த வர்ணனையிலேயாக்குமே ஸ்ரீசுக பரீட்சித்து சம்பாதங்கள் நடக்கிறது. அப்போ இங்க இதி அப்படின்னு வந்தத பரீட்சித்துக்கு ஸ்ரீசுகன் வர்ணிச்சதாயிட்டும் உபதேசிச்சதாயிட்டும் அதே மாதிரி நைமிஷாரண்யத்தில் சூதன் சௌனகாதிகளுக்கு உபதேசிச்சதாயிட்டும் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு வர்ணிச்சதாயிட்டும் ரெண்டு அர்த்தத்தில் எடுத்துக்கிறதுக்கு சாதிக்கும். 40வது ஸ்லோகம் பஞ்சமஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தில் இருக்கிற 40வது ஸ்லோகம். பூஹு த்வீப வர்ஷ சரித் அத்ரி நபஹ சமுத்திர பாதாள திக் நரக பாகணலோக சம்ஸ்தா கீதா மயா தவ நிருபா அல்புதம் ஈஸ்வரஸ்ய ஸ்தூலம் வபுஹு சகல ஜீவ நிகாய தாமா. பூத்வீபவர்ஷ சரிதத்ரி நபஸ் சமுத்ர பாதாளதிக் நரக பாகணலோக சம்ஸ்தா கீதாமயா தவ நிருபால்புதமீஸ்வரஸ்ய ஸ்தூலம் வபு சகல ஜீவ நிகாய தாமா. பரீட்சித்து மகாராஜாவே அதாக்கும் இங்க நிருபா ராஜாவான பரீட்சித்தே சர்வச்சராச்சரங்களோடும் வாசஸ்தானமாக்கும் இந்த பூமி
അതേമാതിരി ദ്വീപുകൾ, വർഷങ്ങൾ, അതായത് ഉപദ്വീപുകൾ, നദികൾ, സമുദ്രങ്ങൾ, അന്തരീക്ഷം, അധോലോകങ്ങൾ, ദിക്കുകൾ, നരകങ്ങൾ, ஜோதி கணங்கள், இதெல்லாம் இன்க்ளூடாயிருக்கிற பகவானோட ஸ்தூல சரீரமாயிருக்கிற இந்த உலகத்தோட அவஸ்தையை சம்பந்திச்சு நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா வர்ணிச்சு தந்துட்டேன். நிருபா, பரீட்சித் மகாராஜாவே, பூஹு பூமி, தீபா தீபுகள், வர்ஷா உபபூகண்டங்கள், சரித் நதிகள், அத்ரி பர்வதம், நபஹா ആകാശം, സമുദ്ര സമുദ്രം, പാതാള പാതാള ലോകങ്ങൾ, ദിക് അഷ്ടദിക്കുകൾ, നരക നരകങ്ങൾ, பாகணலோகே, பாச்சனன பிரகாசம், பிரகாசம் இருக்கிற நட்சத்திர கோளங்கள் எல்லாம் இன்க்ளூடா இருக்கிற அந்த லோகம், சம்ஸ்தா இந்த லோகத்தோடு, ஸ்திதிய தவா உங்களுக்கு, மயா என்னால, கீதா வர்ணிக்கப்பட்டது, அத்புதம் ஆச்சரியகரமாக்கும், ஈஸ்வரஸ்யா பகவானோடு, ஸ்தூலம் ஸ்தூலமான, வபுகு சரீரமான இந்த பிரகிருதி அப்படிங்கிறது, சகல ஜீவனிகாயதாமா எல்லா உயிரினங்களோடும் கூட்டமா இருக்கிற தாமம் ஆதாரமாக்கும், அதானது நிகாயம் அப்படின்னா கூட்டம், தேவர்களோடு கூட்டம், கந்தர்வர்களோடு கூட்டம், மனுஷாலோடு கூட்டம், மிருகங்களோடு கூட்டம், பறவைகளோடு கூட்டம், இதெல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த பிரகிருதி. இதெல்லாம் நான் உங்களுக்கு பகவானோடு ஸ்தூல ரூபமாயிருக்கிற இந்த பிரகிருதியை நான் உங்களுக்கு, சகுணாகாரமாயிருக்கிற இந்த பிரகிருதியை நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா வர்ணிச்சு தந்துட்டேன் மகாராஜாவே அப்படின்னு சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல இத்தனை நேரம் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி எல்லாம் வர்ணிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல 26வது அத்தியாயம் முடிவடைகிறது. இதோடு கூடிட்டு பஞ்சமஸ்கந்தம் முடிவடைகிறது.